2026ல கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்ணுறீங்களா? அப்போ உங்களுக்கு பேங்கிங் தான் சூட்டபிள் செக்டர். எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி சொசைட்டிலே மோஸ்ட் ரெஸ்பெக்டபிள் அண்ட் ப்ரெஸ்டீஜியஸ் ஜாப்ஸ். அண்ட் வருஷத்துக்கு நியர்லி 15 to 20 ரெக்ரூட்மெண்ட் ட்ரைவ்ஸ் பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் செக்டரில் மட்டும் வருது. ஸோ அப்படிப்பட்ட எக்ஸாம்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லையா? இங்கே தான் நம்ம சுரேஷ் பேங்கிங் உள்ள வராங்க. உங்களுக்கு குவாட் லெவல் ப்ராக்டிஸ்லேயே லேர்னர்ஸ்க்காக கிளாஸ் பேட்ச் அண்ட் பிக்னஸ்க்காக ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் பேட்ச் அண்ட் இன்டர்மீடியட் அண்ட் டாப்பர்ஸ்க்காக மெயின்ஸ் டெஸ்ட் பேட்ச் அண்ட் சூப்பர் பேட்சும் ஆஃபர் பண்ணுறாங்க. இது போக நம்ம சுரேஷ் பேங்கிங்கில் ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல்ஸ், டிஜிட்டல் லேப் ஃபெசிலிட்டிஸ், டெய்லி ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் டெஸ்ட் வித் கரெக்ஷன் கிளாஸும் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸோட டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் சால்வ் பண்ணுறதுக்கு மென்டார் சப்போர்ட் அண்ட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு செப்பரேட் ஸ்டடி ஹால்ஸ் வித் 24/7 ஆக்சஸ். சுரேஷ் பேங்கிங் ஆப்பில் ஆஸ்பிரன்ஸ் அவங்களை டெவலப் பண்ணுறதுக்காக அன்லிமிட்டட் டெஸ்ட்ஸும் ஆஃபர் பண்ணுறாங்க. ஒன் டைம் ஃபீ பேமெண்ட் வித் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சஸ் அப் டு பிளேஸ்மெண்ட். உங்களோட பேங்கிங் ட்ரீம்ஸை அச்சீவ் பண்ணுமா? April 26 நம்ம சுரேஷோட 7 பிரான்ச்சஸ்லையும் நியூ பேங்கிங் கிளாஸ் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறாங்க வித் ஃப்ரீ இன்ட்ரோ கிளாஸஸ். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் அவைல் பண்ணுங்க. அச்சீவ் யுவர் பேங்கிங் ட்ரீம்ஸ் வித் சுரேஷ் பேங்கிங். அனைவருக்கும் இனிய வணக்கம். அதிகபட்சமாக எல்லாரும் பேங்கிங் ஆஸ்பிரண்ட் தான் உட்காந்துட்டு இருப்பீங்க, சரியா? நான் இந்த இன்ஸ்டியூட்டுக்கு வந்தது வந்து இந்த பேங்கிங் படிக்கணும், ஸோ இந்த பேங்க்கில் போகணும் அப்படின்னு தாட்லாம் வரவே இல்லை, சரியா? ஆனால் நான் இப்போ வந்து ஒரு பேங்க்கில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், சரியா? நான் வந்தது ஃபுல்லாகவே வந்து எஸ்ஏ எக்ஸாம் படிக்கணும், யூனிஃபார்ம் போடணும், அப்படி தான் அந்த தாட்டில் தான் உள்ளே வந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 2016 உள்ள வந்து 2017 உள்ள வந்தேன். அதுலேருந்து வந்ததுக்கப்புறம் 2019 வந்து நான் கிளாஸ் ஏற ஆரம்பிச்சிட்டேன். இங்கே 2019 இருந்து 22, 23 வரைக்கும் கிளாஸ் எடுத்துட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு வந்து எல்லா எக்ஸாமும் போயிட்டே இருந்துச்சு. எஸ்ஏ எக்ஸாம் வந்து ஒரு 4 டைம் போயிடுச்சு. 4 டைம் அட்டன் பண்ணேன். ஒரு ரிட்டனில் போச்சு, அப்புறமாட்டு ஃபிசிக்கலில் போச்சு, அதுக்கப்புறமாட்டு வந்து இன்டர்வியூவில் ஓவராலில் போச்சு. இந்த மாதிரி நிறைய போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் ரயில்வே எக்ஸாம் போச்சு. இந்த மாதிரி நிறைய வாழ்க்கையை தாண்டி போனதுக்கப்புறம் என்ன ஒன்றுமே இல்லை அப்படின்னு உட்காந்துட்டு இருக்கும்போது தான் வந்து இந்த கோஆப்ரேட்டிவ்னு ஒன்று இருந்துச்சு. கோஆப்ரேட்டிவ் அதில் ஒரு கோர்ஸ் போட்டாங்க. அது என்ன பண்ண சொன்னாங்கன்னா வந்து அந்த கோர்ஸ் வந்து படிக்கும்போதே எக்ஸாம் எழுதிக்கலாம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதே போல் எப்பவுமே படிக்கணும்னா வந்து ஃபுல்லாக வந்து புக்காக வந்து ஃபுல்லாக படிச்சுட்டே இருங்க. எப்போவுமே படிச்சுட்டே இருங்க. வேலை கிடைக்கிற வரைக்கும் படிச்சுட்டே இருங்க. ஆனால் வேலை வந்து எப்போ கிடைக்கும் அப்படின்றது தெரியாது. நம்ம வந்து கையெழுத்து வேலைக்கு போய் கையெழுத்து போடுவோம்ல, அட்டெண்டன்ஸில் கையெழுத்து போடுவோம்ல, அது வரைக்கும் ஃபுல்லாக தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க. ஏற்றம் இறக்கம்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்கும். நம்ம நிறைய எக்ஸாம் நம்ம எழுதிட்டு இருப்போம். இப்போ நீங்கள் பேங்கிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஎன்பிஎஸ்சி கம்பேர் பண்ணும்போது பேங்கிங் வந்து நிறைய நோட்டிஃபிகேஷன் வரும். நிறைய படிங்க, கன்சிஸ்டன்ஸாக படிச்சுட்டே இருங்க. பேங்கை பொறுத்த நிறைய டெஸ்ட் போடணும், அப்படி தானே? எல்லாத்துக்கும் ஒரே சிலபஸ் தான். டிஎன்பிஎஸ்சி மாதிரிலாம் கிடையாது. டிஎன்பிஎஸ்சி வந்து பெரிய கடல். இந்த டைம் ஒன்று கேட்பாங்க, அடுத்து இந்த டைம் வந்து அரேபியன் சி வச்சு கேட்பாங்க, அடுத்த பே ஆஃப் பெங்காலுக்கு அங்கே போய் கொஸ்டின் தேட போயிருவாங்க. அந்த மாதிரி காமெடி தான் நடந்துட்டு இருக்கும் அதில். ஆனால் பேங்கை பொறுத்தவரைக்கும் அப்படி இல்லைல்ல. ஒரு இங்கிலீஷு, அப்புறம் மேக்ஸு, அப்புறம் ரீசனிங், அதுக்கு மேலே என்ன இருக்கும்? பேங்கிங் அவேர்னஸ், கரண்ட் அஃபேர் படிக்கிற மாதிரி இருக்கும். சரி, இதை தான் படிக்கணும். ஆனால் நான் அதெல்லாம் படிக்கவே இல்லை. ஆனாலும் பேங்க்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சொன்னாங்களா எந்த பேங்க்ட்டு? சொல்லலையா? நான் தமிழ்நாடு ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ரீசெண்டாக ஜாயின் பண்ணியிருக்கேன். போன வாரம் தான் ஜாயின் பண்ணியிருந்தேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டி மேலப்பாளையத்தில் வந்து அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப தூரம்லாம் கிடையாது. எங்கள் வீட்டுக்கு பின்னாடி தான் என் சொசைட்டி. காலையில் வந்து 9 மணிக்கு எழுந்திருச்சோம்னா வந்து பேங்க் சாவி போய் கொடுப்பேன். அப்புறம் 9 மணிக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து கிளம்பவே செய்வேன். கிளம்பி அப்புறம் வேலைக்கு போயிட்டு மதியம் சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு வந்துடுவேன். அப்புறம் வீட்டில் ஏதாவது கூப்பிடுவாங்கல்ல, பையனை ஸ்கூலில் விடணும், ஸ்கூலில் போய் ட்ராப் பண்ணணும், அந்த மாதிரி வேலையெல்லாம் ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனில் இருந்தால் இருந்து கம்ஃபர்ட் ஜோனில் தான் ஃபுல்லாக இருந்துட்டு இருந்தேன். அவ்வளோதையும் உடச்சிட்டு இப்போ நான் சென்னைக்கு போயிருக்கேன். இப்போ தேங்க்யூ ஸோ மச். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின்